திருப்பத்தூர் அருகே அரசு மதுபான கடையில் 55 லட்சம் ரூபாய் பணம் கையாடல் செய்த மேற்பார்வையாளர்கள் 2 தலைமறைவு. அரசு டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த இலவம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் மேற்பார்வையாளராக பணியாற்றும் ரவிச்சந்திரன் மற்றும் சந்திரசேகர் ஆகிய இருவர் கடந்த சில மாதங்களாக மதுபான கடைக்கு வரும் மதுபான பாட்டில்கள் அதிகம் இருப்பு வைத்து அதனை கள்ள சந்தையில் விற்று வருவதாக வேலூர் ஒருங்கிணைந்த டாஸ்மாக் கேசவன் மற்றும் கணக்காளர் சக்திவேல் ஆகியோருக்கு புகார்கள் வந்தது. இந்நிலையில் இலவம்பட்டியில் உள்ள அரசு மதுபான கடையில் அதிகாரிகள் விசாரணைக்காக வருவதை அறிந்த இலவம்பட்டி அரசு மதுபான கடை மேற்பார்வையாளர் ரவிச்சந்திரன் மற்றும் சந்திரசேகர் ஆகிய இருவரும் தலைமறைவாகினர். அதனைத் தொடர்ந்து வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் கேசவன் மற்றும் கணக்காளர் சக்திவேல் மதுபான கடையில் விசாரணை மேற்கொண்ட போது மதுபான கடையில் 3 மாதங்களாக அரசுக்கு மதுபானங்கள் இருப்பு குறித்து போலி கணக்கு காட்டி அதனை கள்ள சந்தையில் விற்பனை செய்து 55 லட்சம் ரூபாய் பணம் கையாடல் செய்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து மேலும் ஒருங்கிணைந்த மண்டல மேலாளர் கேசவன் தலைமையிலான அதிகாரிகள் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு தலைமறைவாக உள்ள ரவிச்சந்திரன் மற்றும் சந்திரசேகரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ்.